Good morning students. Unit 2 Optics. இப்போ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஐ அதோட எசென்ஷியல் பார்ட்ஸ் ஹவு இட்ஸ் ஒர்க் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வாட் ஆர் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிறத பற்றியும் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். பார்ட்டு 7. ஸோ லெசன் 2 ஆப்டிக்ஸ். இப்போ நேற்றுக்கு ஐயோட எசென்ஷியல் பார்ட்ஸை பார்த்துருக்கோம். அதில் முக்கியமான ஒரு 6-7 பார்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். பியூப்புள், ஐரிஸ், கார்னியா, லென்ஸு, சிலியரி பாடி, ரெட்டினா, ஆப்டிக் நெர்வ், இதெல்லாம் எசென்ஷியல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கார்னியா அப்படின்னாக்கா இட் இஸ் த மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக நோட் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்க. செகண்ட் ஐரிஸ், இட் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன்டு த பியூப்பிள், அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற பொசிஷன் பார்த்துக்கங்க, ஐரிஸ். தேர்ட் ஒன் பியூப்பிள், இட் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஸ், பாத்வே ஃபார் த லைட், ஸோ அது தேர்டு பார்ட். தென் ஃபோர்த் ஒன் ரெட்டினா, திஸ் இஸ் த பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ on which a real and inverted image of the object is formed. ஸோ பின்னால் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஃபோர்த்து பாயிண்ட்டாக நம்ம நோட் பண்ணியிருக்கோம். Then ciliary muscles. Eye lens is fixed between the ciliary muscles. It helps to change the focal length of the eye lens. முக்கியமான வார்த்தை, ஐ லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை நியரர் ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி எது ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒன் மார்க்கு, அது சிலியரி மசில்ஸ் அப்படிங்கிறது. அது ஃபிஃப்த்து பாயிண்ட்டாக நம்ம நோட் பண்ணியிருக்கோம். Then eye lens. It is the important part of the human eye. It is convex in nature. ஸோ பார்ட் நம்பர் 6 நோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எசென்ஷியல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு. ஸோ எகெயின் ஒரே ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணுறோம். எப்போ கான்ட்ராக்ட் ஆகும், எப்போ தின் ஆகும் அப்படின்னு சொல்லி, இப்போ ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லி பார்க்க போகிறோம். when we look at a closer object, the focal length of the eye lens decreased by the contraction of ciliary muscle. Thus the image of the closer object is clearly formed on the retina. ஸோ கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்கும்போது சிலியரி மசில் கான்ட்ராக்ட் ஆகுது. கான்ட்ராக்ட் ஆனிச்சு அப்படின்னாக்க ஐலென்ஸோட ஃபோக்கல் லென்த்து டிக்ரீஸ் ஆகும். இதெல்லாம் எசென்ஷியல் பாயிண்ட்ஸு லெஃப்ட்லேயும் நோட் பண்ணிடுவோம். அப்படி கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ கான்ட்ராக்ட் ஆனிச்சு அப்படின்னாக்க அந்த ஐலென்ஸோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. திக்னஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஃபோக்கல் லென்த்து கம்மி. அப்போ நியரர் ஆப்ஜெக்டை நம்ம க்ளீனாக பார்க்கலாம். when we see distant objects, the ciliary muscles relaxes and makes the eye lens thinner. This increase in focal length of the eye lens, hence the distant object can be seen clearly. ஸோ எட்டி இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்குறோம். அப்போ சிலியரி மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆனது அப்படின்னாக்கா ஐ லென்ஸ் தின்னாகும். தின்னாச்சு அப்படின்னாக்கா ஐ லென்ஸோட ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ அதுக்குள்ளே கீ பாயிண்ட்ஸ் தான் லெஃப்ட்டில் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே ஒன் மார்க். அது எப்படி தின் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ எலாங்கேட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆனிச்சு அப்படின்னாக்கா ஐலென்ஸோட திக்னஸ் குறையுது. இப்போ மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா திக்னஸ் இன்க்ரீஸ்டாக இருக்குது. கான்ட்ராக்ட் ஆகிறதுனால, கீழே ரிலாக்ஸ் ஆகிறதுனால அதோட திக்னஸ் குறையுது. இது நியரர் ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கும்போது ஐலென்ஸ் திக்காகும், ஃபோக்கல் லென்த்து கம்மியாகும். ஸோ இது ஃபர்தர் ஆப்ஜெக்ட்ஸ், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை பார்க்கும்போது இந்த சிலியரி மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுது. அப்போ ஐலென்ஸு தின் ஆகும், ஃபோக்கல் லென்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக உள்ளது. இதை ரீகால் பண்ணிக்கங்க. இப்போ டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐ. A normal human eye can clearly see all objects placed between 25 cm and infinity. நம்ம சொல்லிட்டோம் நியர் பாயிண்ட் 25 cm, ஃபார் பாயிண்ட் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டோம். அது ரெண்டும் ஒரு ஒன் மார்க்கு. ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கிற ஆப்ஜெக்டை நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். நார்மல் ஹெல்த்தி ஹியூமனாக இருந்தது அப்படின்னாக்க அந்த ஐயை வச்சுட்டு நம்ம இது மாதிரி பார்க்கலாம். பட் ஃபார் சம் பீப்புள் த ஐ லாசஸ் இட்ஸ் பவர் ஆஃப் அகாமடேஷன். This could happen due to many reasons including aging. ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த ஃபார் பாயிண்ட்டும் நியரர் பாயிண்ட்டும் மாறுனது அப்படின்னாக்கா அதை நம்ம டிஃபெக்டட் ஐ அப்படின்னு சொல்கிறோம். hence their vision becomes defective. Let us discuss some of the common defects of the human eye. 4 டிஃபெக்ட் தான் மெயினாக பார்க்குறோம். myopia, also known as
short-sightedness occurs due to the lengthening of the eyeball. This is first point. Second one, hypermetropia. Hypermetropia, also known as long-sightedness, occurs due to the shortening of the eyeball. Then presbyopia. Due to aging, ciliary muscles become weak and the eye lens become rigid. So, the eye loses its power of accommodation. Fourth one, astigmatism. Astigmatism. In this defect, eye cannot see parallel or horizontal lines clearly. So, இது மாதிரி 4 defect. இதுக்கு என்ன reason அப்படிங்கிறத அடுத்தாப்புல பார்க்க போகிறோம். First, myopia. Myopia, also known as short-sightedness, occurs due to lengthening of eyeball. With this defect, nearby objects can be seen clearly, but distant objects cannot be seen clearly. So, கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை நம்மளால் பார்க்க முடியும், எட்டி இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்க முடியாது. ஸோ கிட்ட இருக்கிறத கிளியராக பார்க்கலாம் அப்படிங்கிறனால அதை நம்ம ஆல்டர்னேட்டாக என்ன சொல்கிறோம், ஷார்ட்-சைட்டட்னஸ். நியர் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் கிளியர்லி, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை பார்க்க முடியாது. The focal length of the eye lens is reduced or the distance between eye lens and the retina increases. So, இது வந்து ரீசன் இருக்குது. Hence, the far point will not be infinity for such eyes and the far point has come closer. Infinityலேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துடும். Due to this, the image of the distant objects are formed before the retina. So, நமக்கு எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஃபினிட்டியில் இருக்கிற ஆப்ஜெக்டோட இமேஜ் எங்கே விழணும்னு பார்த்தாக்க கரெக்டாக ரெட்டினால தான் போய் விழணும். பட் மயோபியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்களுக்கு ரெட்டினால போய் விழுமா அப்படின்னாக்கா விழாது, ரெட்டினாக்கும் முன்னாடியே வந்து அது ஃபோக்கஸ் ஆகும். டியூ டு திஸ் த இமேஜ் ஆஃப் த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு பிஃபோர் த ரெட்டினா. அதான் முக்கியமானது. இந்த படத்தில் இருக்க நமக்கு இது வந்து இன்ஃபினிட்டியில் உள்ள சோர்ஸ்லேருந்து வர லைட் ரேஸு லென்ஸ் வழியாக உள்ளே வந்து இங்கே தான் ரெட்டினா, இங்கே வந்து விழணும். ஆனால் எங்கே வந்துருச்சு, இன்ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா விழுந்துருச்சு. அப்போ நம்மளால் கிளியராக பார்க்க முடியுமா அப்படின்னாக்க பார்க்க முடியாது. திஸ் டிஃபெக்ட் கேன் பி கரெக்டட் யூஸிங் கான்கேவ் லென்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு கான்கேவ் லென்ஸை போட்டோம் அப்படின்னாக்கா எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து வர லைட்ரஸ் என்ன பண்ணும், ஒரு இமேஜினரி ஃபோக்கஸை இந்த சைடு கொடுத்துருக்கோம் நமக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரெட்டினாவில் போய் அதோட இமேஜ் கிடைக்கும். அப்போ அந்த மயோபியா ஆர் ஷார்ட்-சைட்டட்னஸ் அப்படிங்கிறது ரெக்டிஃபை ஆகும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த அண்டர்லைன் பண்ண பாயிண்ட் எல்லாமே முக்கியம் நமக்கு. என்னென்ன பாயிண்ட்டு, ஷார்ட்-சைட்டட்னஸ் எதனால் வருதுன்னு பார்த்தா டியூ டு த லெங்தனிங் ஆஃப் த ஐபால், அது ஒரு பாயிண்ட்டு. தென் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி கிளியர்லி பட் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் கேன் நாட் பி சீன் கிளியர்லி, அது ஒரு பாயிண்ட்டு. தென் ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த ஐ லென்ஸ் இஸ் ரெடியூஸ்டு ஆர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐ லென்ஸ் அண்ட் த ரெட்டினா இன்க்ரீசஸ், இது ஒரு பாயிண்ட்டு. தென் ஃபார் பாயிண்ட் கம் க்ளோசர், இது ஒன்று. Then image of the distant object are formed before the retina, then corrected using concave lens. இந்த 6-7 பாயிண்ட்டை ரிப்பீட்டடாக ஞாபகம் வச்சுட்டு படிக்கணும். ஸோ இது அதுக்குள்ளே ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம். ஸோ இது எக்ஸ்டெண்டட் சோர்ஸ்லேருந்து வர லைட் ரே வந்து எங்கே விழுது, ரெட்டினாக்க முன்னாடி வந்து விழுது, அதனால் நமக்கு சரியாக தெரியாது. இப்போ கான்கேவ் லென்ஸை வச்சோம் அப்படின்னாக்க ஒரு இமேஜினரி ஃபோக்கஸ் இந்த இடத்துல கிடைக்கும் நமக்கு. ஸோ இதுதான் நம்ம பார்த்தாக்க இந்த ஐ லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக சர்வ் பண்ணோம். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெட்டினால் அதோட இமேஜ் தெரியும். ஸோ கரெக்டட் பை யூஸிங் கான்கேவ் லென்ஸ். ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியா ஆல்சோ known as long-sightedness occurs due to the shortening of the eyeball. With this defect, distant objects can be seen clearly but near objects cannot be seen clearly. ஸோ டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியும், அதனால் அதை நம்ம லாங்-சைட்டட்னஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நியரர் ஆப்ஜெக்ட்ஸை கிளியராக பார்க்க முடியாது. The focal length of the eye lens is increased or the distance between the eye lens and the retina decreases. ஸோ ஐ லென்ஸுக்கும் ரெட்டினாக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு சரியாக இமேஜ் ஃபார்மேஷன் இருக்காது. Hence the near point will not be at 25 cm for such eyes and the near point has moved further. ஸோ 25 cm பதிலாக கொஞ்சம் எட்டி போனால் தான் அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு தெளிவாக தெரியும். Due to this, the image of the nearby objects are formed behind the retina. ஸோ எந்த இடத்துல இருக்க ரெட்டினா, இந்த இடத்துல ரெட்டினா இருக்குது, ஆனால் இந்த இடத்துல இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அப்போ நமக்கு தெளிவாக தெரியுமா அப்படின்னாக்க தெரியாது. திஸ் டிஃபெக்ட் கேன் பி கரெக்டட் யூஸிங் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சுருக்கோம். கான்வெக்ஸ் லென்ஸை வச்சோம்னாக்கா அது என்ன பண்ணு பார்த்தாக்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் பின்னால் போயிருக்கோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ரெட்டினாவில் வந்து விடாறது மாதிரி செய்யும். ஸோ இது ஹைப்பர்மெட்ரோபியா. என்னென்ன பாயிண்ட் முக்கியமானது, லாங்-சைட்டட்னஸ்ஸு, ஷார்ட்டனிங் ஆஃப் த ஐபால், distant objects can be seen clearly, near objects cannot be seen clearly,
focal length of eye lens is increased, distance between eye lens and the retina decreases, near point will not be 25 cm. அப்புறம் image of the nearby objects are formed behind the retina, corrected using convex lens. ஸோ அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கோம், புக்கில் ரெஃபர் பண்ணிக்க வேண்டியது. ஸோ அதுக்குள்ள பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஆப்ஜெக்டோட இமேஜ் பிஹைண்ட் த ரெட்டினா போகும். கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க கரெக்டாக ரெட்டினாவில் வந்து விழுவும் அது. ஸோ இது ஹைப்பர் மெட்ரோபியா அப்படிங்கிறதுக்கு உள்ளது. தென் பிரஸ்பயோபியா டியூ டு ஏஜிங், வயசானவங்களுக்கு வர்றது. ciliary muscles become weak and the eyelids become rigid or inflexible, and so the eye loses its power of accommodation. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அந்த ஐலென்ஸோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ ஃபோக்கல் லென்த்து குறையும். டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை பார்க்கும்போது ஐலென்ஸோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்போ டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியும்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு சிலியரி மசில்ஸும் ஐலென்ஸும் கோஆப்ரேட்டடாக என்ன பண்ணு பார்த்தாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். பட் ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும்னு பார்த்தோம்னாக்க ரெண்டுமே அதோட ஸ்டெபிலிட்டிலேருந்து மாறி போயிடும். அப்போ நமக்கு தெளிவாக தெரியாது. பிகாஸ் ஆஃப் திஸ் an aged person cannot see the nearby objects clearly, so it is also called as old age hypermetropia. ஸோ நியர் ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியாதத நம்ம ஓல்ட் ஏஜ் ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னு சொல்லலாம். Some persons may have both the defects of vision, myopia as well as hypermetropia. ரெண்டுமே இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நியர் பாயிண்ட் வந்து 25 சென்டிமீட்டரோட தாண்டி போயிடும். டிஸ்டன்ட் இன்ஃபினிட்டி பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டியோட கொஞ்சம் முன்னாடி வந்துடும். அப்போ நியரர் ஆப்ஜெக்ட்ஸையும் கிளியராக பார்க்க முடியாது, இன்ஃபினிட்டி ஆப்ஜெக்டையும் கிளியராக பார்க்க முடியாது. This can be corrected by bifocal lenses, in which upper part consists of concave lens to correct myopia for the distant vision, and the lower part consists of a convex lens to correct hypermetropia used for reading purposes. இது நம்ம நிறைய பேர் கண்ணாடி போட்டுக்கிறத பார்த்துருப்போம். அந்த கண்ணாடியில் பார்த்தோன்னாக்கா 2 ஹாஃபாக அது பிரிஞ்சிருக்கும். ஸோ அந்த 2 ஹாஃபில் லோயர் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னாக்க கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கும். அது ஹைப்பர்மெட்ரோபியாவை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக. மேலே இருக்கிற பார்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க கான்கேவ் சர்ஃபேஸோடு இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தாக்க மயோபியாவை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இருந்தாக்கா அதுக்கு பேர் பைஃபோக்கல் லென்சஸ். கான்வெக்ஸு கான்கேவ் ரெண்டோட ப்ராப்பர்ட்டி அதில் இருக்கிறதுனால நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க பைஃபோக்கல் லென்ஸு. நியரர் ஆப்ஜெக்ட்ஸையும் பார்க்கலாம், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தென் ஆஸ்டிக்மேட்டிசம். In this defect, eye cannot see parallel and horizontal lines clearly. It may be inherited or acquired. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் பல்ஜிட்டாக தெரியும், அல்லது ஒய் ஆக்சிஸில் ரொம்ப லீனாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இது மாதிரி தெரிஞ்சாக்க அதெல்லாம் ஆஸ்டிக்மேட்டிசம். ஹரிசாண்டல் ஆர் பேரலல் லைன்ஸு தெளிவாக தெரியாது. இட் இஸ் டியூ டு இம்பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐலென்ஸ். ஐலென்ஸ் அப்படிங்கிறது கான்வெக்ஸ் லென்ஸ் ஷேப்பில் இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற லென்ஸை பார்த்திங்கன்னா அது கான்வெக்ஸ் ஷேப்லேயே இல்லை, வேறு ஒரு ஷேப்புக்கு அது மாறிடுச்சு. ஸோ அதனால் அது சரியாக தெரியல. பிகாஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் கேட்ராக்ட் on the lens, ulceration of cornea, injury to the refracting surfaces, etc. இதெல்லாம் காரணம். அந்த இம்ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ லென்ஸுக்கு இதெல்லாம் காட்ராக்ட் ஃபார்ம் ஆகிருக்கலாம், அல்சரேஷன் ஆஃப் கார்னியாவாக இருக்கலாம், இன்ஜுரி அந்த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸஸாக இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது காரணத்தினால அந்த ஐலென்ஸோட ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கும். ஆஸ்டிக்மேட்டிசம் கேன் பி கரெக்டட் பை யூசிங் சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ். சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ்ங்கிறது நம்ம ரைட் சைடு டயக்ராம் கொடுத்துருக்கோம். இது மாதிரி இருக்கும், ரொம்ப திக்காக கண்ணாடி போட்டிருப்பாங்க. அந்த கண்ணாடி சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ 4 டிஃபெக்டையும் தெளிவாக பார்த்துக்க. மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, பிரஸ்பயோபியா, ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படிங்கிறது. தென் ரெண்டுக்கும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி கொடுத்துருக்கோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணிவிடும். நோன் அஸ் ஷார்ட் சைட்டட்னஸ், இது வந்து லாங் சைட்டட்னஸ். இது வந்து டியூ டு லென்த்தனிங் ஆஃப் த ஐபால், இது ஷார்டனிங் ஆஃப் த ஐபால். நியரர் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் கிளியர்லி, பட் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் கேனாட் பி சீன் கிளியர்லி. கிட்ட இருக்கிறத பார்க்கலாம், எட்டி இருக்கிறத பார்க்க முடியாது. இதில் பார்த்தோம்னா டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் கேன் பி சீன் கிளியர்லி, பட் நியரர் ஆப்ஜெக்ட்ஸ் கேனாட் பி சீன் கிளியர்லி. ஸோ டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியும், நியரர் ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியாது. ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலென்ஸ் இஸ் ரெடியூஸ்ட். இங்கே வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலென்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐலென்ஸ் அண்ட் ரெட்டினா இன்க்ரீசஸ். அந்த ஐலென்ஸுக்கும் ரெட்டினாக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இதில் டிக்ரீசஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஃபார் பாயிண்ட் வில் நாட் பி இன்ஃபினிட்டி, கம் க்ளோசர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நியர் பாயிண்ட் வில் நாட் பி 25 சென்டிமீட்டர், மூவ்ட் ஃபர்தர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தென் இமேஜ் ஃபார்ம்டு பிஃபோர் த ரெட்டினா, இங்கே இமேஜ் ஃபார்ம்டு பிஹைண்ட் த ரெட்டினா. இட் இஸ் யூஸ்டு கரெக்டட் யூஸிங் கான்கேவ் லென்ஸ்.
it is corrected using convex lens. So இந்த pictorial representation பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் இந்த பாயிண்ட்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ணாலே ஓரளவு எழுதிடலாம் நம்ம. Then presbyopia, astigmatism, அது ரெண்டுக்கும் உள்ள difference. Due to aging, ciliary muscles become weak and the eye lens become rigid, and so the eye loses its power of accommodation. இதில் பார்த்தோன்னா eye cannot see parallel and horizontal lines clearly. Then இது வந்து nearer objects we cannot see, அது நம்ம old age hypermetropia அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த astigmatismத்துக்குள்ள ரீசன்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம என்னென்ன ரீசன் பார்த்தோன்னாக்கா cataract on the lenses, ulceration of cornea, injury to the refracting surface, இதனால நமக்கு ஐலென்ஸோட ஷேப்பு மாறலாம். தென் இதில் பார்த்தோம்னாக்க பைஃபோக்கல் லென்சஸை யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தோம்னாக்கா சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. பைஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தாக்கா அப்பர் பார்ட் வந்து கான்கேவாக இருக்கும், மயோபியாவை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு. லோயர் பார்ட்டு கான்வெக்ஸாக இருக்கும், ஹைப்பர் மெட்ரோபியாவை ரெக்டிஃபை பண்ணிக்கிறது. இதை ஒரு முறை எழுதிட்டு படித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். தென் சிம்பிள் மைக்ராஸ்கோப். சிம்பிள் மைக்ராஸ்கோப் அப்படிங்கிறது நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கும், அதை சைஸை என்லார்ஜ் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டிவைஸ் தான் சிம்பிள் மைக்ராஸ்கோப் அப்படிங்கிறது. நம்ம சயின்ஸ் லேபரேட்டரியில் பார்த்துருப்போம் இதை. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் மைக்ராஸ்கோப் ஹேஸ் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஷார்ட் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த்து ஷார்ட்டாக இருக்கும், ஒரு முக்கியமான ஒன் மார்க். இட் இஸ் ஹெல்ட் நியர் த ஐ டு கெட் என்லார்ஜ் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். Let an object AB is placed at a point within the principal focus, use less than f. இந்த இடத்துல இருக்குது ஏபிங்கிறது ஆப்ஜெக்ட், A dash B dash அப்படிங்கிறது இமேஜ். ஸோ ஆப்டிக் சென்டர்லேருந்து பிரின்சிபல் ஃபோக்கஸுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் இந்த ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ். அண்ட் த அப்சர்வர்ஸ் ஐ இஸ் பிளேஸ்ட் ஜஸ்ட் பிஹைண்ட் த லென்ஸ். பின்னாடி வச்சு பார்க்குறோம் நம்ம. ஆஸ் பர் த பொசிஷன் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ் ப்ரொடியூசஸ் அண்ட் எரக்ட், விர்ச்சுவல் அண்ட் என்லார்ஜ் இமேஜ் A dash B dash. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மாதிரியே ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம எரக்ட்னு சொல்கிறோம். அது ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ண முடியாது, we cannot caught on the screen. அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்கா விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை விட பெருசாக இருக்கிறதுனால தான் நம்ம என்லார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The image formed is in the same side of the object and the distance equal to the least distance of distinct vision. ஸோ 25 சென்டிமீட்டருக்குள்ளேயே அது ஃபார்ம் ஆகிடும். யூசஸ் பார்த்தோம்னாக்கா பை வாட்ச் ரிப்பேரர்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ். வாட்ச் ரிப்பேரரில் உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் என்லார்ஜ் பண்ணி பார்க்குறதுக்கு, ஜுவல்ஸில் ஏதாவது அபரேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. டு ரீட் ஸ்மால் லெட்டர்ஸ் கிளியர்லி. வயசானவங்களாம் கையில் வச்சுட்டு புக்கெல்லாம் படிக்கும்போது வச்சுருப்பாங்க, பார்த்துருப்போம் நம்ம. அது மாதிரி ஹாரோஸ்கோப் பார்க்குறவங்க, கைரேகை பார்க்குறவங்களாம் கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக உள்ளது. டு அப்சர்வ் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர், இன்செக்ட்ஸ் எக்ஸட்ரா. டு அப்சர்வ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ். நம்ம டிவிலலாம் பார்க்கும்போது பார்த்துருக்கோம், ஃபாரன்சிக் லேப்லேருந்து வர்றவங்க ஒரு பவுடர் மாதிரி ஒன்றை கோட் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு லென்ஸை மட்டும் வச்சு பார்க்குறாங்கல்ல. அப்போ ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கிறது பிக்கர் இன் சைஸாக தெரியறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ புக்கை ரெஃபர் பண்ணி ஒரு லென்ஸ் படிச்சுக்கங்க. அடுத்தது காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப். காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு see the tiny objects. It has better magnification power than simple microscope. ஸோ சிம்பிள் மைக்ராஸ்கோப்னால நம்ம ஒன் டைம் மட்டும் தான் மேக்னிஃபை பண்ண முடியும். மைக்ராஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸாக இருந்தது அப்படின்னாக்கா அதுவே நமக்கு டிஸ்டிங்க்டாக தெரியாது பார்ட்ஸ் எல்லாமே. அப்போ ஃபர்தர் மேக்னிஃபிகேஷன் தேவைப்படும் போது 2 லென்ஸ் பயன்படுத்துகிறோம். அப்படி 2 லென்ஸை பயன்படுத்தினாக்கா அதுக்கெல்லாம் பேர் காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப் அப்படின்னு சொல்லி பேர். அப்போ மேக்னிஃபிகேஷன் வில் பி ஹையர் தென் தட் ஆஃப் சிம்பிள் மைக்ராஸ்கோப். மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் மைக்ராஸ்கோப்ஸ் கேன் பி இன்க்ரீஸ்ட் by decreasing the focal length of the lens used. ஸோ நம்ம எந்த லென்ஸை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து மேக்னிஃபிகேஷனுடைய பவர் மாறும். Due to the constructional limitations, the focal length of the lens cannot be decreased beyond certain limit. This problem can be solved by using 2 separate biconvex lenses. ஸோ ஒரு லென்ஸை பயன்படுத்துகிறோம்னாக்க அந்த மேக்னிஃபிகேஷன் பவர் கம்மியாக தான் இருக்கும். நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம யூஸ் பண்ணுற லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை ஆல்ட்ரு பண்ண முடியாது. அப்போ மேக்னிஃபிகேஷன் கிரேட்டராக வேணும் அப்படின்னாக்க 2 கான்வெக்ஸ் லென்ஸை பயன்படுத்தணும். கன்ஸ்ட்ரக்ஷன். A compound microscope consists of 2 convex lenses. The lens with the shorter focal length is placed near the object and it is called objective lens. Objective lens அது shorter focal length இருக்கும். The lens with the larger focal length and larger aperture placed near the observer's eye is called eye lens or eyepiece. ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது அப்ஜெக்டிவ் லென்ஸு, நம்ம கண்ணை வச்சு பார்க்குறது வந்து ஐபீஸ் ஆர் ஐ லென்ஸு, அது லார்ஜர் ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும். போத் த லென்சஸ் ஆர் ஃபிக்ஸட் இன் ஏ நேரோ டியூப் வித் அட்ஜஸ்டபிள்
ப்ரொவிஷன். ஸோ ரெண்டையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மூவ் பண்ணோம் அப்படின்னாக்க கிளியர் விஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் நமக்கு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இது அப்ஜெக்டிவ் லென்ஸு, இது ஐபீஸு. ஆப்ஜெக்ட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிறனால இது அப்ஜெக்டிவ் லென்ஸு. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் என்ன பண்ணு பார்த்தாக்கா இந்த ஏபி அப்படிங்கிற ஆப்ஜெக்டோட என்லார்ஜ் இமேஜை A', B' அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். பட் இந்த மேக்னிஃபிகேஷன் நமக்கு பத்தலை அப்படிங்கும்போது ஃபர்தர் மேக்னிஃபிகேஷன் தேவைப்படுறதுனால நம்ம ஐபீஸில் ஒரு லார்ஜர் ஃபோக்கல் லென்த் இருக்கிற ஐலென்ஸை வைக்கிறோம். அப்போ இந்த A', B' அப்படிங்கிற இமேஜ் ஆக்ட் ஆஸ் ஏ ஆப்ஜெக்ட் ஃபார் த ஐபீஸ். இந்த ஐபீஸுக்கு எது ஆப்ஜெக்டாக செயல்படும் பார்த்தாக்க இந்த A', B' அப்படிங்கிறது செயல்படும். அப்போ இந்த A', B'ஓட ஃபர்தர் என்லார்ஜ் இமேஜ் எங்கே கிடைக்குன்னு பார்த்தாக்க இந்த இடத்துல நம்ம கிடைக்கும். A', B' அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஜெக்டை விட மல்டிபிள் டைம்ஸ் கிரேட்டர் மேக்னிஃபிகேஷன் இருக்கிற இமேஜ் தான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடைக்கும். இது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு அர்த்தம். The object AB is placed at a distance slightly greater than the focal length of the objective lens, U greater than f0. A real inverted and magnified image A', B' is formed at the other side of the objective lens. So objective lens இருக்கு, left hand side ABங்கிறது ஆப்ஜெக்ட், அதோட enlarged image A', B' இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. This image behaves as the object for the eye lens. So இந்த eye lensக்கு எது ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம்னாக்க இந்த A', B' அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். The position of the eye lens is adjusted in such a way that the image A', B' falls within the principal focus of the eyepiece. ஸோ இங்கே இருக்கிற ஐபீஸை நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணி இந்த A', B' அப்படிங்கிறது இந்த ஐ லென்ஸோட பிரின்சிபல் ஃபோக்கஸுக்குள்ளே வர்றது மாதிரி நம்ம வைக்கணும். வச்சோம் அப்படின்னாக்க திஸ் ஐபீஸ் ஃபார்ம்ஸ் ஏ விர்ச்சுவல் enlarged and erect image A', B' on the same side of the object. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் இந்த லென்ஸுக்கு. அப்போ இதே சைடில் நமக்கு இமேஜ் கிடைக்கிது. ஸோ என்லார்ஜாக கிடைக்கிது. இப்போ நம்ம ஏபி அப்படிங்கிற ஆப்ஜெக்டை விட ஹவு மெனி டைம்ஸ் என்லார்ஜ் இமேஜ் இஸ் A', B' அப்படிங்கிறத பார்த்துக்கணும். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஹேஸ் 50 to 200 times more magnification power than simple microscope. ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட பல மடங்கு நம்ம வந்து வைரஸ், பாக்டீரியா இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது, பிளட் செல்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது ஹையர் மேக்னிஃபிகேஷன் இருக்கிற மைக்ரோஸ்கோப்பை தான் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதையும் புக்கை ரெஃபர் பண்ணி ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கேங்க. தென் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் அதோட அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்கு. டெலஸ்கோப் அதோட அட்வான்டேஜஸ்லாம் புக்கில் இருக்குது. எல்லாமே தியரிட்டிக்கல் பார்ட்டு ஒரு கிளான்ஸ் அப்படி படித்து பார்த்துக்கோ அதெல்லாம். ஸோ இதோட யூனிட் 2 ஆப்டிக்ஸில் இருக்கக்கூடிய தியரி பார்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 1 மார்க் 2 மார்க்குள்ள ஆன்சர்ஸு அதேமாதிரி சம்ஸ் இருந்தால் அதெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.